ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது எல்லாமே என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ். ஸ்கூல் புக்ஸ் பெஸ்ட்டாக, அகடமிக் புக்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் எப்பயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அகடமிக் புக்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். நான் ஏன் அகடமிக் புக்ஸை படிச்சிருக்கேன்னா, நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து ரிட்டன் நோட்டாக எழுதி வச்சுட்டு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து அகடமிக் புக்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2022 படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்போவே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே பார்த்து படிச்சுட்ருக்கேன். ஸ்கூல் புக்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு போகும்போது தூக்கிட்டு போக முடியாது. இப்போ என் தங்கச்சி மேரேஜ் வந்து ஜூன் 10 வருது, ஜூன் 9 எக்ஸாம் வருது. நான் வந்து 4 hours ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போனோம். அப்போ வந்து நான் இவ்வளோ புக்ஸையும் தூக்கிட்டு போக முடியுமா? ஸோ வந்து போக முடியாது இல்லையா? அதனால தான் நான் வந்து அகடமிக் புக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணும்போது நான் இந்த ஜிஎஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஒரு ஒன்லைனர் எடுத்துகிட்டு போனால் போதும். அப்புறம் தமிழுக்கு ஒன்லைனர், மேக்ஸுக்கு ஒரு நோட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பென் எடுத்துக்கிட்டால் போதும். வீடியோஸ் பார்த்து பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் என்கிட்ட மிஸ் ஆகிற சில புக்ஸும் இருக்குது. அதெல்லாமே லேப் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த அகடமிக் புக்ஸை வாங்காதீங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் யாரையுமே போயிட்டு இந்த அகடமிக் புக்ஸை மட்டும் வாங்கி படிங்கன்னு சொல்லலை. ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் படிங்க. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணி படிச்சிட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து சுறாவோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் புக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதில் வந்து 2019 இருக்குது கொஷின் பேப்பர்ஸ். இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு கொஷின் படிக்கும் போது ஆப்ஷன்ஸ் 4 பார்ப்போம் இல்லையா? அந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் சில புக்ஸில் இருக்கும். இந்த புக்ஸில் எப்படின்னா 4 ஆப்ஷனுக்குமே ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இதில் வந்து செங்கீரை பருவம் வந்து எத்தனாவது பருவம் கேட்டிருக்காங்க. ஸோ சாம்பிளாக அவங்க வந்து எத்தனை பருவங்கள் இருக்குது, அது எல்லாமே எந்தெந்த பருவம். இப்போ மூணாம் திங்கள் வந்து காப்பு, செங்கீரை, தாள், முத்தம், பருகை, அம்புலி, சிற்றல், சிறுபறை, சிறுதீர், இது எல்லாமே என்னென்ன பருவம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இலக்கணமும் அப்படி தான். தன்வினையை மட்டும் கூறுகன்னு சொன்னாங்கன்னா, மீதி கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் அது என்னென்ன வினையில் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்க்குமே அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அந்த 25 சம்ஸையும் விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம் கிட்ட நெருங்க ரொம்ப பயமாக இருக்குது. 2 நாள் படிக்கிறேன், 2 நாள் படிக்க முடியாமல் போகுது, ஹெட்டேக் வருது, அந்த மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு அரை மணி நேரம் கூட செய்யுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு ஹெட்டேக் வருது, அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு சாங் கேட்க பிடிக்குன்னா சாங் கேளுங்க. நான்லாம் இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா டிவியை போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2-3 வச்சு அது கூடவே சேர்ந்து பாடிட்டுருப்பேன். கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஆகும். அதுக்கப்புறம் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு 1/4 மணி நேரம் 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி பண்ணாமல் நீங்கள் படிக்கணும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம செலவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹெட்டேக் அதிகமாகி அந்த டேவும் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும், நெக்ஸ்ட் டேவும் ஸ்பாயில் ஆகும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.